ஓம் ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பார்க்குறோம். ரொம்ப அருமையான சரிதம் இது. பகீரதனுடைய சரிதம். நம்ம எல்லாருடைய மனதையும் தூய்மைப்படுத்தட்டோம்னு ஒரு அபியர்த்தனையோடு நம்ம பண்ணலாம். இது ஸ்ரீசுக்கர் ஆரம்பிக்கிறார். பரீட்சித்து அம்சுமான்ஷ தபஸ்தேவே கங்கா நயன காமியா. கங்கையை கொண்டு வருவதற்காக, அந்த காமனைக்காக, அந்த மனதில் அந்த வேட்கையை வைத்துக்கொண்டு அவன் அம்சுமான் ரொம்ப காலம் மகாந்தம் தபஸ் பண்ணார். நான் சக்னோத்து, அவனால் செய்ய முடியல, என்ன கொண்டு வர முடியல கங்கையை. கதக காலேன சம்சிதக, அவருடைய காலன் கொண்டு போயிட்டான். சரி, அவரால் முடியல, திலீபன் கிட்ட விட்டுட்டு போயிட்டார். திலீபன் அடுத்தது தபஸ் பண்ணுறான். திலீப தத் சுத, அவருடைய சுதனான திலீபன் தத்வத சக்தக காலமே, அவராலையும் செய்ய முடியல, காலன் அவனுடைய கடமையை செய்து விட்டான். அந்த வேலையை, அந்த கடமையை பகீரதன் இடத்தில் கொடுத்தான். பகீரத் தஸ்ய புத்திரஸ்தேவே ச சுமஹத் தபஹ. பகீரதன் தபசு பண்ணான். சுமஹத் தப, ரொம்பவுமே பெரிய ஒரு என்ன சொல்றது, கடும் தவம் புரிந்தான். அப்போ அந்த தவத்துக்கு கங்காதேவி பிரசன்னமாயிட்டாள். தர்ஷயாமாச தம் தேவி பிரசன்னா வரதாஸ்மதே, சரி உனக்கு வரம் தருகின்றேன் அப்படின்னு சொல்லி கங்கை காட்சி கொடுத்த உடனே இத்யுக்தக, உடனே அவன் சொல்ல ஆரம்பித்தான். ஸ்வமபிப்பிராயம் சசம்சாவனதோ நிருபக. அப்போ என்ன தன்னுடைய அபிப்பிராயம், அதை எதற்காக செய்தானோ அந்த எண்ணத்தை சொன்னான். கோபி தாரைத்தா வேகம் பதந்தியாமே மகீதலே, நான் வர்றேன்ப்பா, ஆனால் கோபி தாரைத்தா, நான் இப்போ பதந்தா, நான் வேகமாக விழுந்தேன் விண்ணிலிருந்து மண்ணுக்குன்னா அதை யார் அதை தாங்கிக் கொள்வார்கள்? அந்நதா பூத்தலம் தித்வா நிருபயாசே ரசாத்தலம், நான் எப்படி வரைச்சேன், என்னோட வேகத்தை யார் தாங்கிக் கொள்வார்கள்? அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும், இந்த பூமியே பிளந்து ரசாதலத்துக்கு போயிடுவேன், பாதாளத்துக்கு போயிடுவேன். அவ்வளவு ஃபோர்ஸாக வரப்போறா கங்காதேவி. அப்போது இதை சொன்ன உடனே என்ன பண்ணணுன்றது யோசிக்க வேண்டியது யார் கடமை? பகீரதன் இல்லையா? அதனால சொல்லிட்டு அக்கிம் சாகம் நபவம் யாசி நராமையாம் ரஜந்தியாகம். இதில் ஆக்சுவலாக நான் வந்துவிட்டேன்னா எல்லாரும் அவாவா நரர்கள் தன்னுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கிக் கொள்வார்கள். மிருஜாமி ததகம் குத்ர ராஜன் தத்ர விசிந்தியதான். ஆனால் என்னுடைய பாப்பத்தை நான் எங்கே போக்கிக்கிறது? அதனால நீ சிந்தனை பண்ணு அப்படி ராஜா, நீ அதை சிந்தனை பண்ணனா பகீரதவாச்ச. உடனே பகீரதன் சொல்றான், சாதவோ நியாசின சாந்தா பிரம்மிஷ்டா லோகபா பாவனாக ஹரந்தியகம் தே அங்க சங்காத் தேஷ்வாஸ்தே ஹேக பித்தரிஹி. அவர் சொல்றார், அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு லௌகிக்கத்திலிருந்து தன்னை வெளிக்கொண்டு பிரம்மஞானம் அடைந்தவர்களால், அந்த மாதிரி நல்ல மனிதர்களால் அந்த பாப்பம் எல்லாம் நீங்கிவிடும். அதாவது அவர்கள், அந்த சாதுக்கள் உம்முடைய தீர்த்தத்தில் நீராடிட்டேன்னா உங்களுடைய கங்காதேவியினுடைய, அதான் ஹரந்தியகம் தே அங்க சங்காத்து, அவர்களுடைய அங்கம் சங்கமமாகும் சமயத்தில் கங்காதேவியான உம்முடைய பாப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். ஏனென்றால் ஹரிதான் அவர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கின்றார் என்று சொல்கின்றார். அப்புறம் சொல்றார், தாரயஷதி தே வேகம், நீங்க ரொம்ப வேகமா வரத அதை பொறுத்துப்பார். யார் தெரியுமா? ருத்ர துவாத்மா ஷரீரணம் யஸ்மின்னோ மிதம் புரோதம் விஸ்வம் ஷாடீவ தந்துஷு. இந்த பிரபஞ்சம் பரபிரம்மமான அந்த பரமசிவனிடத்தில் இருக்கின்றது, அவர் உம்மை தாங்கிக் கொள்வார் அப்படிங்கிறான். எந்த அளவுக்குன்னா, இப்போ கங்காதேவி சொன்ன உடனே பகீரதன் சொல்லிட்டு பரமசிவனை நோக்கி தபஸ் இருக்கின்றார். அவர் தான் ஆசுதோஷியச்சு, டக்குன்னு ஒரு துஷ்டி ஆயிடுவார். இத்யுக்தா சன்ருபதேவம் தபசா தோஷயச்சு சிவம், சிவன் துஷ்டி ஆயிட்டார். காலே நால்பிய சாராஜன்னு தஸ்யேஷ சமதுஷித, அவர் ரொம்ப மகிழ்ந்துட்டு அவர் ததேதி ராஜ்ஞாபிஹிதம் சர்வலோகே ஹித சிவஹ மங்களமூர்த்தி சிவபெருமான், சரி நான் பண்ணுறேன் அப்படின்னுட்டார். ததாரவஹிதோ கங்கா, நானே வகிக்கின்றேன் கங்காதேவியை. பூதச்சலாம் ஹரேஹே, ஹரியினுடைய பாதத்தில் பட்டு புனிதமடைந்த கங்காதேவியை நான் என் ஜடாமுடியில்
தாங்கிக் கொள்கின்றேன்னு அவர் தாங்கினுட்டார். அப்போ பகீரதன் வந்து கங்காதேவியை அழிச்சுன்னு போகிறான். இப்போ சகரனுடைய புத்திரர்கள், சகரன் ராஜா, சகரனுடைய முதல் மனைவி யார்? சுமதி. சுமதியினுடைய குழந்தைகளான புத்திரர்களான 60,000 பேர் தான் சாபம் அடைந்து அப்படியே பஸ்மமாக கிடக்கிறான் இல்லையா? அதெல்லாம் அப்படியே ரிகால் பண்ணிகிட்டே வாங்கும். அப்போ சக்கரபுத்திரர்கள் அங்கே சாம்பலாக இருக்கா. அதே சுமதியினுடன் சேர்ந்த, அதாவது 2வது பத்தினியினுடைய வழியில் வந்தவர்கள் இல்லையா? நம்ம யார் யாரெல்லாம் பார்த்தோம்? அம்சுமான் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம திலீபன் பார்த்தோம். திலீபனுக்கு அப்புறம் பகீரதன் இல்லையா? இது வந்து அழகாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்போ அந்த பகீரதன் இப்போ வந்து கூட்டிகிட்டு வரா, சாம்பலாக கிடக்கிற இடத்துல கூட்டின்னு வரா. கங்காதேவி அப்படியே பகீரதன் கூட ரதேன வாயு வேகன, வாயுவின் வேகத்தை காட்டிலும் அதிக வேகத்துடன் செல்கின்ற ரதத்தின் மேல் அமர்ந்து கொண்டு அவன் செல்ல, யாரு? பகீரதன் செல்ல, பிரயான் தமனு தாவதி ஓடி வருகின்றாள். தேசான் புனந்தி, தேசங்களை கடந்து வருகின்றாள். நிர்தக்தானா சிஞ்சித், எல்லாத்தையும் அப்படியே தூய்மையாக்கி கொண்டு ஓடி வருகின்றாள் கபிலாசிரமத்துக்கு. சகராத்மஜான்னு, சகரனுடைய ஆத்மஜான்னு புத்திரர்கள் கிடக்கின்ற அந்த இடத்தில் சாம்பலாக கிடக்கிறா இல்லையா? அங்கே வந்து அப்படியே சிஞ்சத், அப்படியே நினைத்து விட்டாள். அப்போது இந்த சக்கரபுத்திரர்கள் கபில முனிவரிடத்தில் பெரிய அபராதம் பண்ணத்தினால இப்படி ஆனவர்கள், அவர்கள் ஸ்வர்க்கத்தை அடைந்தார்கள். சக்கராத்மஜாதிவம் ஜக்முஹு கேவலம் தேக பஸ்மபி. அவன் வந்து ஜலஸ்பர்ஷ மாத்திரேன, கங்கா ஜல ஸ்பர்ஷத்தினால பிரம்மதண்டகதாகபி, அவள் பண்ணின் தவறாக இருந்தாலும் அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து விட்டார்கள். அப்போது அந்த புனித நீரான கங்கையினுடைய ஸ்பர்ஷனம் அப்படி செய்யறது. அதனால் ஸ்ரத்தையோடு விரதம் அனுஷ்டித்து கங்கையில் நம்ம போய் நீராடினால் நம்ம பாப்பங்கள் தீரும். அதுக்கும் நீராடிட்டு வந்துட்டு திருப்பி பாவம் பண்ணக்கூடாது. சரியா? அடுத்தது ரொம்ப அழகாக சொல்கிற, இது ந ஹேதத்து பரமாச்சரியம் ஸ்வர்துன்யா யதிஹோதிதம் அனந்த சரணாம்போஜ பிரசூதாயா பவச்சித. பகவானுடைய கால்களில், அழகான திருப்பாதங்களில் உதித்தவள் இல்லையா? அவள் வந்து இந்த சம்சார சக்கரத்திலிருந்து, சம்சார அந்த பெரிய பந்தத்திலிருந்தெல்லாம் நம்மை முக்தி அடை செய்பவள். அப்போ பகவானுடைய சந்நிவேஷ மனோயஸ்மின் ஸ்ரத்தையா முனையோ அமலாக, அமலமான முனிவர்கள் மனதில் குடியிருக்கின்றவர் இல்லை? அந்த பகவான், அந்த யார் உண்மையான பாகவதர்களோ அவருடைய ஹிருதயத்தில் அவர் குடிகொண்டவர் இல்லையா? திரைகுண்யம் துஸ்தியஜம் ஹித்வா சத்யோ யாதாஸ் ததாத்மதா. இப்படி இந்த தலைகளெல்லாம் நீக்கி பகவத் ஸ்வரூபத்தை அடைவர்கள்னா யார்? பகவானை நினைத்து கொண்டிருப்பவர்கள். சரி, இப்போ பகீரதனுடைய மகனை பற்றி இப்போ பேசுகிறார். ஸ்ருதோ பகீரதாக்ஞ ஜக்ஞே. அவனுடைய மகன் யார்? தஸ்ய நாபன். அவருடைய மகன் யாருன்னா சிந்துத்வீபன். சிந்துத்வீபனுடைய மகன் ஐதாயு. சரியா? இவனது மகன் ருதுபர்ணன், நளமகாராஜனுடைய நண்பனாக இருந்தவன். அக்ஷஹிருதயங்கிற வித்தியை நளனுக்கு சொல்லிக் கொடுத்து குதிரைகளை செலுத்துகின்ற அஸ்வஹிருதயங்கிற ரகசியத்தை கற்றுக்கொண்டான்னு அது ஒரு சின்ன ஒரு குறிப்பும் வருது. ருதுபர்ணனுடைய குமாரன் சர்வகாமன். இப்போ அப்படியே பகீரதனுடைய பரம்பரை வருது. சரியா? அப்போது சர்வகாமனுடைய மகன் தான் சுதாசன். அவனுடைய மகன் சௌதாசன். அவனுடைய மனைவி மதயந்தி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அழகான கதை வரப்போகிறது. இது வந்து பாகவதத்தில் அத்தனை கதைகள் இருக்குது. ஒன்றொன்றும் நமக்கு நல்ல நெறிகளை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்போது இதில் வந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த மித்ர சகன் அப்படின்னும் கல்மாஷபாதன்னும் 2 பேர் இருக்குது. அது எதனால் வந்ததுன்னெலாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எப்படி சாபம் கிடைச்சதுங்கிறதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ராஜோவாச்ச. இப்போ பரீட்சத்தை கேட்குற, சௌதாசனுக்கு என்னமோ வசிஷ்டர் சாபம் விட்டார்னு சொல்கிறேனே, வசிஷ்ட சாபாத் ரக்ஷோபூதனவத்திய ஸ்வகர்மனா. ஏன் சாபம் விட்டார் அப்படின்னு சொல்லும்போது, சௌதாசன் அந்த மித்ரசகன், அதாவது சௌதாசனுடைய கதை 3 பேர் அவருக்கு. அந்த கதை இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன
சொல்கிறார், ஏதாவது சொல்லணும், அதில் மறைக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னா சொல்லலாமே. ஏதத் வேதி திச்சாமகா, எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. கத்தியதாம்னா ரஹோ இது, ரகசியமான விஷயம் அல்ல என்றால் நான் தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன்னு சொல்ல ஸ்ரீசுகோவாச்ச. அப்போ சுகர் சொல்கிறார், சௌதாசனுங்கிறவர் வனத்தில் வேட்டையாடிட்டு இருந்தான். சௌதாசம் மிருகயாம் கிஞ்சி சரண் ரக்ஷோ ஜகானக. அப்படி பண்ணிகிட்டே இருக்கச்சே மும்மோச்ச பிராத்தரம், ஒரு ராட்சசனை அவன் கொன்று விட்டான். அப்போது மும்மோச்ச பிராத்தரம், பிராத்தரம்னா அவனுடைய பிரதர், அதாவது தம்பியை வந்து கொல்லலை, மும்மோச்ச விட்டுட்டான். 2 பேர் இருந்தால் அண்ணனை கொண்டுட்டான், தம்பியை கொல்லலை. சோதகர பிரதி சிகிச்சையா, பழிக்கு பழி வாங்கணும்னா அவன் நினச்சி அப்படி போயிட்டான். யார்? தம்பி அரக்கன், தம்பி ராட்சசன். இவன் என்ன பண்ணான், சௌதாசனை இரு நான் ஒரு வழி பண்ணுறேன்னுட்டு அவனே சூத ரூபத்தில் வந்தான். அதாவது ஒரு சமையல்கார ரூபத்தில், வேலைக்காரன் ரூபத்தில் அந்த கிரகத்துக்கு வந்தான். சௌதாசனுடைய கிரகத்துக்கு வந்துட்டு குரவே போக்தும் காமாய பக்வா நின்னிய நராமிஷம். வசிஷ்டர் விருந்துண்ண வர நேரத்தில் நரமாமிசத்தை சமைத்து உணவாக படைத்தார். வசிஷ்டர் பரிவேஷமானம் பகவானே விலோக்கிய பட்சியம் அஞ்சசா. உணவு பரிமாறி இருக்கா, அது அவருக்கு தெரியாதானே. அவரோட விலோக்கி அப்படி பார்த்தோன்னே ஞான திருஷ்டியில் தெரிஞ்சு போயிடுத்து, இவ்வளோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டியே. ராஜானவசவத் கிருத்தோ ராக்ஷோ ஹியவேயம் பவிஷ்யசி, நீ ராட்சசனாக கடவுதுன்னு சபிச்சுட்டார். அப்புறம்தான் அவர் நினைச்சார், ரக்ஷகிருதம் தத் விதித்வா சக்கரே துவாதச வார்ஷிகம், 12 வருடங்கள் இருக்கும்படியாக. அதாவது அப்புறம்தான் வந்து தெரியாது இது ராட்சசனோட வேலைன்னா, சரி பரவாயில்ல நீ 12 வருடங்களுக்கு அப்புறம் உன் சுயரூபம் கிடைக்கும்னு சொல்கிறதுக்குள்ள சௌதாசனுக்கு கோவம் வந்துடுத்து. ஐயோ என்ன போய் இப்படி பண்ணிட்டாரேன்னு, குருவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர் கையில் நீரை எடுத்துனுட்டார். 2 கையில் நீரை அள்ளி குருவுக்கு சாபம் விடலாம்னு நினைக்கும் பொழுது அவருடைய மனைவி மதயந்தி, அச்சோ இது பெரிய தப்பாச்சே, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் குருவுக்கு போய் நீங்கள் சாபம் விடலாமா, அது தப்பு அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு இதை என்ன பண்ணுறது, வாரித்தோ மதயந்தியாபோ ருஷதி பாதையோர் ஜஹோ, இதை எங்கே விட்டாலும் சாபத்துக்காக பிடிச்ச நீர் இல்லையா, எங்கே விட்டாலும் அது தப்பாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காலையே விட்டுனுட்டானா. அந்த காலில் விட்டதுனால கால்லாம் கருப்பாயிடுது. அதாவது குருவினுடைய சாபம் தடுக்க முடியாதுன்னாலும் திருப்பி சபிக்கக்கூடாதான் குருவை. அப்போது அந்த மதயந்தி வந்து குருவை சவிக்கிறது தப்புன்னு சொன்னதுனால, இவருக்கு 2-3 பேர்னு சொன்னோம் இல்லையோ, அதுக்கு ஒரு பேர் என்ன, மித்ரசகன்னு சொன்னோம் இல்லையா. தன்னுடைய மனைவியை மித்ரனை போல இருந்து அவள் சொன்னதை கேட்டதுனால இவனுக்கு மித்ரசகன்னு, உயிர் நண்பனை போல இருந்தா மனைவி, அதுக்காக இவனுக்கு மித்ரசகன்னு ஒரு பேர். அப்போ அந்த காலில் அவன் தெளிச்சுட்டான், கால் கருப்பாக எடுத்து. அதனால் அவனுக்கு வந்து இன்னொரு பேர் இருந்தது, அது கல்மாஷ பாதன். அது என்னன்னு பார்க்க போகிறோம். பாதம் மட்டும் கருப்பாக எடுத்து சாபம்னால அரக்கனாயிட்டான், காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஒரு த்விஜன், ஒரு அந்தனருடைய மனைவியும் அந்தனருமாக இருப்பதை அவர் பார்த்துட்டான். பார்த்தோன்னே இவருக்கு காமவெறி வந்துடுத்து. அதை பசியில் இவன் பார்த்தா அவர் இருப்பதை பார்த்துட்டும் அதை பிடிச்சி சாப்பிடலாம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தனனை பிடித்து உன்னை சுதார்த்தம், ரொம்ப பசி, அதனால் அந்த விப்ரனை பிடித்து சாப்பிட்லான் இருக்க வச்சு தத்பத்யன்யா, அவனுடைய பத்னி என்ன பண்ணா, ந பவான் ராட்சச, நீர் வந்து ராட்சசன் இல்லையே, சாக்ஷாத் இஸ்வாகுனாம் மகாரதன், விஸ்வாகு குலத்தில் பிறந்த மகாரதன் ஆச்சு, நீங்கள் மன்னராயிடுதே, நீங்கள் போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவள் எவ்வளோ ஒரு ஞான திருஷ்டி பாருங்க. அந்த பத்னி சொல்கிறா, நீங்கள் மதயந்தியா பதி, நீங்கள் மதயந்தியினுடைய பதியாயிற்றே, வீரணா தர்மம் கர்த்தும் அர்ஹசி, இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பாயிற்றே, தேகி மே அபத்திய காமையா அகிருதார்த்தம் பதிம் த்விஜம், என்னுடைய த்விஜனை வந்து திருப்பி கொடுத்து விடு, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த மாதிரி ஒரு மனிதனை, அதாவது இப்படி ஒருத்தனை வதைத்து கொண்டு நீ வந்து சாப்பிடுவதுங்கிறது உனக்கு பெரிய பாபத்தை கொடுக்கும். இவர் வந்து யார் தெரியுமா, ஏஷகி பிராமணோ வித்வான், இவர் ஒரு வித்வான், தப ஷீல குணான்விதக, தபசு சீலம் எல்லாம் கொண்டவர், ஆரிராதேஸ்வர் பிரம்ம மகாபுருஷ சப்னீதம். இப்படி இருக்கவர் வந்து சர்வபூதாத்ம பாவேன பூதேஸ்வந்தர்ஹிதம் குணகி, அவரை வந்து நீ இப்படி பண்ணலாமா, அவர் வந்து பகவானையே தன்னுடைய ஹிருதயத்தில் வைத்து கொண்டு ஆராதனை பண்ணுறவர் ஆயிற்றே அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அழகாக அவள் எடுத்து சொல்கிறா.
சோயம் பிரம்மர்ஷிவரியசே ராஜஸ்ரீ பிரபாகிபோ. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா? தன்னுடைய நீ வந்து ராஜா தான் குடிமக்களுக்கு அப்பா. அப்படி இருக்கச்சு நீ வந்து இவரை வந்து பண்ணுவது எப்படி? அது பெரிய பாபமாச்சு. அப்பாவே பிள்ளைய வந்து வதைக்கிற மாதிரி எடுத்து இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறா பாருங்க. அது மட்டும் இல்ல, தஸ்ய சாதோர பாபஸ்ய புரோணஸ்ய பிரம்மவாதினக. வேதங்களெல்லாம் இப்படி பண்ணுவது தவறல்லவே, தவறாயிற்றே அப்படின்லாம் வந்து ரொம்ப சொல்கிறா அவ. இப்படி வந்து அந்த பத்தினி விப்ர பத்தினி சொல்லிகிட்டே இருக்கா, இது மாதிரி பண்ணினது தப்பு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அவ சொல்கிறாச்சே, ஒரு அந்தனரை போய் இப்பொழுது நீ சாப்பிடுகின்றாய் என்கிறிய, பசுவை வதைக்கிறதுக்கு சமானம் அல்லவா? பசுவை கொள்வதும் அந்தனனை கொள்வதும் ஒன்று, அந்த பாவ செயல் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டா. இவன் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லைன்னுட்டு, யத்யம் கிரியத்தே பக்ஷ தர்ஹி மாம் காத பூர்வதா. என்ன முதல்ல சாப்பிட்ரு, மாம் காத்த என்ன சாப்பிட்டுடு. முதல்ல அவரை சாப்பிட்றதுக்கு போகிறதுன்னா என்ன கொன்னும் என்ன சாப்பிட்டுடு. அவர் இல்லாமல் நான் இருக்கிறது என்ன ஜீவிஷிய வினாயேன க்ஷணம், ஒரு க்ஷணம் கூட நான் வாழ மாட்டேன் அவர் இறந்துபட்டால் அப்படின்னும் அவர் ரொம்ப பரிதாபமாக பாவம் நிறைய தடவை புலம்புறா. ஏவம் கருணபாஷின்யா வெலபந்தியா அனாதவத்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கா. இப்படி அனாதை போல கதறி புலம்பின்னு இருக்கா. ஆனால் அவனுக்கு வந்து அந்த எண்ணமேல் சௌதாசன் வியாக்கிரக பசுமிவா காதத்து. வியாக்கிரக புலி பசுவை எப்படி அடித்து சாப்பிடுமோ அதை போல் அந்த விப்ரனை சாப்பிட்டா அந்த சௌதாசன். அப்போது தன்னுடைய கணவனை இப்படி சாப்பிட்டுட்டானே அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணை வந்து ரொம்ப கோபமாக ஒரு சாபம் விட்டுட்டா. குபிதா சதி. என்ன சாபம்னா, யஸ்மான்மே பக்ஷிதக பாப காமார்த்தையாக பதித்வயா. என்னுடைய பதி அந்த காமதியில் இருக்கிற எங்களை வந்து எங்களில் என்னுடைய பதியை நீ கொன்று விட்டாய். தவாபி மிருத்யு ராதா நாத கிருத பிரஜ தர்ஷிதா. நீ இதை போல காமம் அடைந்து உறவு கொள்வாயானால் நீ இறந்து விடுவாய் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றாள், சாபம் கொடுக்கின்றாள். இந்த அந்தன பெண் சொன்ன உடனே சொல்லிட்டு அவர் இறந்துட்டார் இல்லையா, அந்த எலும்பெல்லாம் எடுத்து தீயிலிட்டு அந்த தீயில உடம்பு ஏறிட்டு கணவர் போன இடத்துக்கு சென்றாலாம். 12 வருடங்கள் முடிஞ்சுட்டு சௌதாசனுடைய சாபமும் அதிலிருந்து அவன் விமுக்தனானான். மனைவியோடு செல்லும்பொழுது மனைவி சொல்கிறா, மதயந்தி அவ சொல்கிறா, உங்களுக்கு ஒரு சாபம் இருக்கே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையாங்கும்போது அவனுக்கு அப்படியே அதையெல்லாம் விட்டுட்டான், அந்த ஆசையே விட்டுட்டான். குழந்தையே பிறக்கலை. அப்போது அவன் போய் வசிஷ்டர்கிட்ட அபியர்த்தனை பண்ணுறதுனால அவர் கர்ப்பாதானம் அருளினார். மதயந்தி அந்த கர்ப்பத்தை 7 காலம் சுமந்துட்டு இருந்தா. ஆனால் குழந்தை வெளியே வரல. அதனால் அவளே கல்லால் தன்னுடைய உதரத்தை அடிக்க அந்த குழந்தை வெளியில் வந்தான். கல்லால் அடித்து பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு பேர் அஷ்மகன். அஷ்மம்னா கல். அந்த மகனுக்கு மூலகன்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. பரசுராமர் வந்து ஏன் அப்படி ஒரு பேர்னா, சத்திரியனே இருக்கக்கூடாதுன்னு 21 இல்லையா, அவரை ஒரு சபதம் எடுத்தார்ல, சத்திரியனே இங்கே இனி இருக்க போகிறது இல்லைங்கும்போது இவனை மட்டும் பெண் வேஷம் போட்டு பெண்களே காத்துன்றதுனால இவனுக்கு பேர் நாரி கவச்சன்னு பேர். இவன் மூலமாக இருந்து சத்திரிகள் மீண்டும் வந்ததுனால, சத்திரிய வம்சம் வந்ததுனால மூலகன்னு என்று பேரான். அந்த மூலகனுடைய மகன் தசரதன். அவனு நம்ம தசரதர் இல்லை, இது அதுக்கு முன்னாடி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பிதா இல்லை. இது தசரதன் மகன் ஜடபிடன், அவனுடைய மகன் விஸ்வஹாசகன், அவருடைய மகன் தான் கட்வாங்கன். இந்த கட்வாங்கன் ஞாபகம் இருக்கா? ஆரம்பித்தாரே பரீட்சத்துக்கு சொல்ல ஆரம்பித்த உடனே எனக்கு 7 நாள் தான் இருக்கே சுவாமி, அதை நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் அந்த பாகவத்தை தெரிஞ்சுக்கேன் போது என்ன சொன்னார் ஸ்ரீசுகர் என்ன சொன்னார், உனக்காக இது 7 நாள் இருக்கேப்பா, 7 நாள் இருக்கு உனக்கு. கட்வாங்கனுக்கு ஒரு முகூர்த்தம் தான் இருந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? அப்படியே ரீகால் பண்ணுவோம், நம்ம ஆரம்பிக்கிறச்ச சொன்னோம். அதுதான் இங்கே அவர் சொல்கிறார், யோ தேவைரதிதோ தைத்தியானவதீத் யுதிதுர்ஜய முகூர்த்தமாயோர் ஞாத் வைத்திய ஸ்வபுரம் சந்ததே மனஹ. அசுரர்களோடான போரில் கட்வாங்கன் தேவர்களுக்காக அவர்களை வென்றான். அதுக்கப்புறம் தான் தெரியறது தனக்கு ஒரு முகூர்த்தம் தான் இருக்குன்னு.
அதாவது உமக்கு என்ன வேண்டும்னோ, எனக்கு என்ன ஆயுள் இருக்குன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் இருக்குன்னு உடனே தன்னுடைய புறத்துக்கு வந்து பகவானிடத்திலேயே தன் மனதை செலுத்தினான். அந்த ஒரு முகூர்த்த நேரம். ஏன்னா அவ ஆக்சுவலாக அந்த கட்வாங்கன்கிறது ரொம்ப காலமாக இந்த மாதிரி ஒரு டிட்டாச்டு லிவிங், எல்லாரிடத்திலும் அன்போடும் விப்ரர்களுக்கு, அதாவது விப்ரர்களுக்கு வேண்டிய பிரம்ம குலாத் பிராணாக குலதெய்வான்ன ச ஆத்மஜா, குலதெய்வமாக திஜர்களை வைத்துக்கொண்டு வாழ்ந்தவன். அதுபோல் யாரிடத்திலும் பெருசாக வந்து ஒட்டுதல் இல்லாமல் வாழ்ந்தவன். சின்னத்துலேருந்து என்ன பால்யே அப்படி மஹ்யம் அதர்மே ரமத்தே கொச்சித்து, அதர்மத்தில் போனதே இல்லை சிந்தனை. அதனால் அந்த ஒரு முகூர்த்த நேரத்திலேயே அவன் வந்து அவ்வளவு அழகாக தன்னுடைய மனதை அடக்கி பகவானை ஸ்மரண பண்ணி, எதையும் விருப்பம் இல்லாததுனால பகவானிடத்துலேயே மனசை லயிக்க பண்ணார். அதனால், அதாவது எல்லாத்துலேயும் லௌகிக்கத்துலேயோ இந்திரியங்களிலோ தன் மனதை கொடுத்தவன் தான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பகவானை மட்டுமே பிரியமாக தன் மனதில் வைத்து கொண்டிருப்பனால பகவானை அடைய முடியும். அந்த குணத்தை மீதின அதீதமான அந்த குணம் இல்லையா, அது அந்த 3 குணங்களை மீறின செயல் அது. அப்போ மாயையில் அவர் சிக்காமல், அதனால் மாயையில் சிக்கலை, எல்லாத்தையும் இந்த பார்த்துன்னு இருக்கேனே இதெல்லாம் வந்து எப்பொழுதும் இருக்க வேண்டிய இருக்கின்ற விஷயமே இல்லை. அதேஷ மாயாரச்சிதேஷு சங்கம் குணேஷு கந்தர்வ புரோபமேஷு. கந்தர்வ பட்டணம் மாதிரி என்ன இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரொம்பவும் சுத்தமான விஷயம், அப்படியே பட்டுன்னு உடஞ்சி போகிற விஷயம். அப்போது பகவானையே அதை நினைத்து கொண்டு அவரை சரணாகதி அடைந்தார் பரீட்சித்து. பகவான் வந்து கட்வாங்கனுடைய எண்ணம் தெரிந்ததனால அவரை ஏற்றுக்கொண்டார். பகவானையே நினைத்து கொண்டதில் கடைசி நேரத்தில், அதுதானே முக்கியம். பெரியாழ்வார் தானே சொன்ன, அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன், கடைசி நேரத்தில் அது வரணுமே இல்லையா, பகவான் ஸ்மரணை. அது அந்த ஆத்மானுபூதியிலேயே தொலைத்து இருந்தாராம். யத் தத் பிரம்ம பரம் சூக்ஷ்ம சூன்யம் சூன்ய கல்பிதம் பகவான் வாசுதேவேதி எம் கிரணந்தீஹி சாத்வதாக. அப்போது சத்தியமானது சஷாத் பரபிரம்ம நிலை, அதைத்தான் பகவான் வாசுதேவன் அழைக்கிறார். தது துவம் அசியாக, அந்த பகவானுடைய சரணகமலங்களை சேர்ந்தான்கிறார் கட்வாங்கன். இதோட 9வது அத்தியாயம் முற்று பெறுகிறது. नवमस्कन्धे नवमोऽध्यायः। श्रीशुकोवाच अंशुमाश्च तपस्तेपे गङ्गानयनकाम्यया कालं महान्तं नाशक्नोत् ततः कालेन संस्थितः दिलीपस्तत्सुधस्तत्वद् अशक्तः कालमेयिवान् भगीरथस्तस्य पुत्रः तेपे स सुमहत्तपः दर्शयामास तं देवी प्रसन्ना वरधांसिते इत्युक्तस्वम् अभिप्रायं सशंसावनतो नृपः कोऽपि धारयिता वेगं पतन्त्यामि महीतले अन्यथा भूतलं भित्त्वा नृपयास्ये रसातलं किं चाहं न भुवं यास्ये नरामय्या मृजन्त्यखं मृजामि तदघं कुत्र राजंस्तत्र विजिन्त्यतां भगीरथोवाच साधवो न्यासिनः शान्ता ब्रह्मिष्टा लोकपावनाः हरन्ध्यकं तें गसङ्घा त्वेष्वास्ते हि अघभिद्धर्हि धारयिष्यति ते वेगं रुद्रस्त्वात्मा शरीरिणां यस्मिन्नोधमिदं प्रोतं विश्वं शाटीव तन्दुषु इत्युक्त्वा स नृपो देवं तपसा तोषयच्छिवं कालेनाल्पीयसा राजन् तस्येष समतुष्यत ततेति राज्ञाभिहितं सर्वलोकहितशिवः दधारावहितो गङ्गां पादपूतचलां हरेः भगीरथस्य राजर्षिर्निन्ये भुवनपावनीं यत्र स्वपित्यूनां देहां भस्मीभूता स्म शेरते रथेन वायुवेगेन प्रयान्तमनुधावति देशान् पुनन्ति निर्दग्धान् असिञ्चत् सङ्गरात्मजान् यज्जलस्पर्शमात्रेण ब्रह्मदण्डहता अपि सगरात्मजा दिवि जग्मुः केवलं देहभस्मभिः भस्मीभूताङ्गसङ्गेन स्वराध्या सगरात्मजाः किं पुनः श्रद्धया देवी ये सेवन्ते धृतव्रताः न ह्येतत् परमाश्चर्यं स्वर्धुन्यायति होदितम् अनन्दचरणाम्भोज प्रसूताया भवच्युतः संनिवेश्य मनो यस्मिन् श्रद्धया मुनयो मलाः त्रैगुण्यं दुस्त्यजं हित्वा सद्यो यादास्तथात्मतां श्रुतो भगीरथा जज्ञे तस्य नाभूपरो भवत् सिन्धुद्वीपस्ततस्तस्माद्
आयुतायुस्तथोऽभवत् ऋतुपर्णो नलसखो योऽश्वविद्यामया नलात् दत्त्वाक्षहृदयं चास्मै सर्वकामस्तु तत्सुतः तदसुदासदस्तत्पुत्रो मधयन्ती पतिर्नृप आहुर्मित्रसहं यं वै कल्माशाङ्घ्रिमुतः क्वचित् वसिष्ठसाबाद् रक्षोऽभूत् अनपत्यस्वकर्मणा राजोवाच किं निमित्तो गुरो शापः सौधासस्य महात्मनः एतद्वेदितुमिच्छामः कथ्यतां न रहो यदि श्रीशुकोवाच सौधासो मृगयां किश्चित् रचयन् रक्षो जघान च मुमोच भ्रातरं सोत गतप्रतिचिकीर्षया सचिन्दय नखं राज्ञः सूधरूपधरो गृहे गुरवे भोक्तुकामाय पक्त्वा निन्ये नरामिषं परिवेक्ष्यमाणं भगवान् विलोक्या भक्ष्यमञ्जसा राजान् अशपत् क्रुद्धो रक्षो ह्येवं भविष्यसि रक्षकृतं तद्विदित्वा चक्रे 12 वार्षिकं सोऽप्यपोञ्जलिनाधाय गुरुं शप्तुं समुद्यतः वारितो मदयन्त्यापो रुशती पादयोर्जहौ दिशखमवनीं सर्वं पश्यन् जीवमयं नृपः राक्षसं भावमापन्नः पादे कल्माशतां गतः व्यवाय काले ददृशे वनौकोदं पतिद्विजौ क्षुधार्तो जगृहे विप्रं तत्पत्न्याः कृतार्थवद न भवान् राक्षसः साक्षात् इक्ष्वाकूणां महारथः मदयन्त्याः पतिर्वीर नाधर्मं कर्तुमर्हसि देहि मे पत्यकामाय अकृतार्थं पतिं द्विजं देहोऽयं मानुषो राजन् पुरुषस्य अखिलार्थदः तस्मादस्य वधो वीर सर्वार्थवद उच्यते एष हि ब्राह्मणो विद्वान् तपःशीलगुणान्वितः आरिरादयुषुर्ब्रह्म महापुरुषसञ्ज्ञितं सर्वभूतात्मभावेन भूतेष्वन्तर्हितं गुणैः सोऽयं ब्रह्मर्षिवर्यस्ते राजर्षिप्रवराद्विभो कथमर्हति धर्मज्ञ वधं पितुरिवात्मजः तस्य साधोरपापस्य भ्रूणस्य ब्रह्मवादिनः कथं वतं यथा बभ्रोर्मन्यते सन्मतो भवान् यद्ययं क्रियते भक्षः तर्हि मां खादपूर्वतः न जीविष्ये विना येन क्षणं च मृतकं यथा एवं करुणभाषिण्या विलपन्त्या अनाथवत् व्याघ्रः पशुमिवाखादत सौधासशापमोहितः ब्राह्मणी वीक्ष्य दिशुं पुरुषाधेन भक्षितं सोच्यन्तात्मानमुर्वीशम् अशपत्कुपिता सती यस्मान्मे भक्षितपापकामार्थाय पतिस्त्वया तवापि मृत्युराधानाद् अकृतप्रज्ञदर्शितः एवं मित्रसहं सत्त्वा पथिलोकपरायणा तदस्तीनि समिद्धेऽग्नौ प्रास्य भ्रतुर्गतिं गता विशापो 12 मैथुनाय समुद्यतः विज्ञाय ब्राह्मणी शापं महिष्यास निवारितः तदऊर्ध्वं स तत्याज स्त्रीसुखं कर्मणा प्रजाः वसिष्ठस्तदनुज्ञातो मदयन्त्यां प्रजामदात् सा वै 7 समागर्भम् अबिभ्रन्न व्यजायत जग्नेश्मनोधरं तस्याः शोष्मगस्तेन कथ्यते अश्मकान्मूलको यज्ञे यत्स्त्रीभिः परिरक्षितः नारी कवच इत्युक्तो निः क्षत्रे मूलको भवत् तदो शरदस्तस्मात् पुत्र ऐढविडस्ततः राजा विश्वसहो यस्य गढ्वाङ्गश्चक्रवर्त्यभूत् यो देवैरर्तितो दैत्यान् अवदीद्युदि दुर्जयः मुहूर्तमायुज्ञात्वैत्य स्वपुरं संददे मनः न मे ब्रह्मकुलात् प्राणाः कुलदैवा न चात्मजाः न श्रियो न महीराज्यं न धाराश्चादिवल्लभाः न बाल्येऽपि मतिर्मह्यम् अधर्मे रमते क्वचित् नापश्यमुत्तमश्लोकात् अन्यत् किञ्चन वस्त्वहं देवै कामवरो दत्तो मह्यं त्रिभुवनेश्वरैः न वृणेतमहं कामं भूतभावनभावनः ये विक्षिप्त इन्द्रियधियो देवास्ते स्वहृदि स्थितं न विन्दति प्रियं शश्वत् आत्मनं किमुतापरे
अधेशमाया रचितेषु सङ्गं गुणेषु गन्धर्वपुरोपमेषु रूढं प्रकृत्यात्मनि विश्वकर्तुः भावेन हित्वा तमहं प्रपद्ये इति व्यवसितो बुद्ध्या नारायणगृहीतया हित्वान्यभावम् अज्ञानं ततस्वं भावमाश्रितः यत्तद् ब्रह्मपरं सूक्ष्मम् अशून्यं शून्यकल्पितं भगवान् वासुदेवेति यं गृह्णन्ति हि सात्वताः। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय।